தமிழும் மூலநூலே, சம்ஸ்கிருதமும் மூலநூலே. இந்த ரெண்டில் எதுவுமே ஒன்று. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தென தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு நான் எடுக்கிற ஸ்டாண்ட் இதுதான். பெருமான் ஒரே நேரத்தில் பாணினிக்கும் அகத்தியருக்கும் சப்தங்களை கொடுத்து சம்ஸ்கிருதமும் தமிழும் செய்தார்போல் ரௌரவ ஆகமத்தின் பாச விமோசனப் படலமாக சம்ஸ்கிருதத்திலும் சிவஞானபோத சூத்திரங்களாக தமிழிலும் அருளியிருக்கின்றார். கொஞ்சம் அந்த சூத்திரத்தை பார்த்தோம்னாலே புரியுங்கய்யா. பெருமா ஒருத்தர் தான் ரெண்டையும் கொடுத்திருக்காருங்கய்யா. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அவையே தானே ஆயிரு வினையின் போக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. உளது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலான் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திரத் தனுவினுள் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று எனினும் சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்ப நிற்பது அந்த கரணம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தளந்து அறியா ஆங்கவை போல தாம் உணர் உருவை தன் உணராமல் ஆட்டு விப்பான் ஆட்டிற்கு அமைந்தவர் போலவே. உணர்வுறு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்து ஆம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. யாவையும் சூனியம் சத்தியதிர் ஆதலின் சத்தே அறியாது அசத்து அறியாது இருதிறன் அறி உளது இரண்டு அலா ஆன்மா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தென தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரல்கழல் செலுமே. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினிர் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தென பாசம் ஒருவத் தன்னிழலாம் பதிவிதி என்னுமஞ்செழுத்தே. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகன் ஆகி இறைவனி நிற்க மலமாய் தன்னொடு வல்வினை இன்றே காமம் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே. செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழீயி அன்பருடு மரீயிப் பராமரன் கோயில் யாம் எனக் கோடல் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. இது 12 சூத்திரங்கள். சின்ன வயசுல படிச்சது. மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தோட சூத்திரங்கள் தமிழ்ல. அடுத்து ரௌரவாகமத்தோட சிவஞான போத சூத்திரங்கள் சம்ஸ்கிருதத்துல பாச விமோச்சன படலம். ஸ்திரீ பும் நபும்சக ஆதித்வாத் ஜெகதக்காரிய தர்ஷனாத் அஸ்தி கர்த்தா ச ஹிருத்வா
ஏதத் ஸ்ருஜதி அஸ்மாத் பிரபுஹரஹ அந்ய சன்வியாப்தித அனன்யः கர்த்தா கர்ம அனுசாரதः கரோதி சம்ஸ்மிருதிம் பும்சாம் ஆஞ்ஞயா சமவேதயா ந இதி இதி த்யக்த்ருத தத்ஸ்யாத் தேஹே அகம் மமதீஹி ததாஹ கரணானாம் அபாவே அபிசஹ போதாத் ஸ்வஸ்ய ச அஸ்தி அனுஹு ஆத்மா அந்தக்கரணாத் அன்ய அபி அன்விதஹ மந்த்ரீபூபவத் அவஸ்தா பஞ்சகஸ்தஹ ஸ்யாத் மலருத்த திருக்ரியஹ விதந்தி அக்ஷானி பும்ச அர்த்தான் ந ஸ்வயம் சஹ அபி சம்பூனா தத் விகாரி சிவச்சேத் ந காந்த அயஹ வத்சஹ தம் நயேத் அதிருஷ்யம் சேத் அசத்பாவஹ திருஷ்யம் சேத் ஜடிமா பவேத் சம்போஹோ தத் व्यतिरेकेण ஞேயம் ரூபம் விதுபுதாக ந அச்சித் சித் சந்நிதௌ கிந்து ந வித்தஹ தே உபேமிதஹ பிரபஞ்ச சிவயோ வேத்தாய ச ஆத்மாதயோ பிருதக் ஸ்தித்வா சஹ இந்திரிய வியாதைஹி த்வாம் ந வேத்சி இதி போதிதः முக்த்வா ஏதான் குருணா அனன்யः தன்ய பிராப்னோதி தத்பதம் சக்ஷுஷா திருஷ்யதே யத் வத் தத் வத் ஆத்மானம் ஈஸ்வரம் ஞானேன பஷ்யதி ஸ்வஸ்தः மந்த்ராபியாசேன ச த்யஜேத் சதாசிவः ததா ஆத்மானம் பாவயேத்ய து தத் கதः தத் ஆஞ்ஞாவசதः ச ஸ்யாத் மலருத்தக் தருக்ரியः தருச தர்ஷயிது யத் வத் ஆத்மா தர்ஷயிது சிவः தஸ்மாத் தஸ்மின் பராம் பக்திம் குர்யாத் ஆத்ம உபகாரகே சத் பக்தை சஹவாசம் சலிங்கவேஷ விதாரிணம் கரோதி பரம் இமாம் பக்திம் ஞானமுக்தி பலாயகி. ஆழ்ந்து கேளுங்கள். நிச்சயமாக தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் நீண்ட நெடிய அருமையான மகாபாஷ்யம், மொழிபெயர்ப்பும் மகாபாஷ்யமும் இந்த 2 நூலுக்கும் செய்து வைக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். Nityanam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.